ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஐ எம் கிவிங் த டிஸ்கஸ் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட்டர் கிராஸ் கோர்ஸ் இன் நாட்டினா சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்படியே கீழே இருக்க அஃபீஷியல் சோசியல் மீடியா லிங்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னடா அவன் வீடியோ ரொம்ப லேட்டாக போகிறான்னு நினச்சிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க, பை மிஸ்டேக். சரி, வளவலும் பேசாமல் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம இருக்க கேண்டீன் போகிறாங்க. கேண்டீன் போனாங்க. அப்புறம் நட்டாலியா பார்த்துட்டு நீ தான் நட்டாலியான்னு கேட்கல, எனக்கு புரியல நீ யாருன்னு கேட்குறப்ப நம்ம சார்லட்டு சொல்கிறாங்க இவ தான் ஆளனோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, நீங்கள் அதனால பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்டாலியா சொல்ல, நான் அந்த அளவுக்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சொல்கிறாங்க. சரிங்க, என்ன தான் நடக்குன்னு கேட்கல நம்ம நட்டாலியும் சொல்கிறாங்க கிரேட் டீமண்டால் எனக்கு ஸ்கூல் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லித்தராருன்னு சொல்லவுமே நம்ம எருக்காக்கு ஒரே என்ன ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காரங்க. ஹீரோ அங்கே நீ ஸ்கூலை கேப்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா எல்லாத்தோட லீடரையும் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ டென்ஜனில் போய் சேலஞ்ச் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்கு நான் வேணா ஒரு பிளாக் மேஜிக் கத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நட்டாலியா அப்படியே ஒரு அண்ணின் மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான் அதை கற்றுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்டாலியா சொல்கிறாங்க. எருக்கு அவன் ஆட்டிடியூடே சரியில்லை, என்னடா சொல்லித்தர அப்படின்றாங்க. நம்ம சார்லட் என் தங்கச்சி இன்னும் கெட்டு போறாளேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கதறிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட்டாது. டஞ்சன் சேலஞ்சரை நம்ம நட்டாலியா வின் பண்ணிட்டாங்க. அந்த டஞ்சனை ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுக்காங்க நம்ம நட்டாலியா கேட்குறாங்க. அப்போ எருக்கா சொல்கிறாங்க அந்த டஞ்சனில் இப்போ டிராகன் முட்டை போகிற டைம், அதனால அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால நிறைய ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது, அதுதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சொல்கிறாங்க. அப்படியே பேசிட்டு நட்டாலியாவோட சர்வன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. லேடி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம், எங்கள் குரு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டு ஷோ காட்டுறாங்க. கோட்டு ஷோ ஒரு சின்சியாரிட்டி டீச்சராக இருக்கான். நம்ம நட்டாலியா தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்புறம் கோட்ரிஷோ சரி இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோட்ரிஷோ துரத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் ஏன் என்ன மட்டும் டீச்சர்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கல. நம்ம நட்டாலியா உன்னையெல்லாம் சொல்ல மாட்டேறா சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விடுறாங்க. அப்படியே பேசிட்டு கேட்கல நம்ம நட்டாலிக்கு பசிக்குது. நம்ம நட்டாலிக்கு பசிக்கிறதுனால சார்லெட் கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு. நம்ம சார்லெட் கொடுத்த சாப்பாடை பார்த்துட்டு நட்டாலியா என்னது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குன்றாங்க. நம்ம சார்லெட்டு சொல்கிறாங்க உன்னோட ஹெல்த்துக்காக தான் அப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சார்லெட் சொல்லல. நம்ம நட்டாலியா சரி ஓகே நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தியா நான் சாப்பிட்டேன்னு சொல்லலை, சுற்றி இருக்கல நல்ல பொண்ணாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்போ தான் சரி சாப்பிட்டு முடிச்சாச்சான்னு பார்த்தா இன்னொரு பவுல் எடுத்து வைக்கிறான் நம்ம சார்லெட்டு. அதை பார்த்து நம்ம நட்டாலியாவுக்கு மூஞ்சியே இல்லை. இதை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க சிஸ்டர்லேயும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க போல். அப்படிலாம் இல்லை, க்ளோஸ் ஆகிருக்காங்க தவிர சிஸ்டர்லேயும் இன்னும் க்ளோஸ் ஆகலை. இன்ஃபேக்ட் அவள் அக்காவோட நேம் எடுத்தாலே ரொம்ப கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எருக்கா கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் சரி நீ சொன்னால் நான் யோசிச்சு பார்க்குறேன், இதுக்கு எங்கள் அப்பா கூட ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு எருக்கா சொல்கிறா என்ன பண்ணுறது என் பிரதரோட ஒய்ஃப் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எருக்கா காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி காமெடிலாம் பண்ணாத, நான் அது உனக்கே தெரியும் அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஏய் நடிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எருக்கா சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நட்டாலியா அப்ரோச் பண்ணுறா. அவளாக அப்ரோச் பண்ணுறா. நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு ஸ்பெல் கற்று தரேன்னு சொல்லிட்டு சொல்லல. நம்ம சார்லட்டுக்கு ஒரே ஹாப்பி. திடீர்னு அந்த 3 பேர் நட்டாலியா லேடி அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. வந்ததுக்கப்புறம் லேடி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லல. நம்ம கோட்டுட்ஸு பின்னாடியே அங்கேயே என்னடா இங்கே உங்களுக்கு வேலை, ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரவுண்டு உங்களை எக்ஸ்ட்ரா ஓட வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்படியே பேசிட்டு இருக்கையில நம்ம நட்டாலியா தூங்கிறாங்க. நம்ம நட்டாலியா உடனே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுக்கிறோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு பேக் இருக்குது. என்னடா அது பேகுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சர்வர்ன்ட்டு சொல்கிறான். அதான் நட்டாலியோட சர்வன்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி அதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணியாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணலான்னு போகிறான். அதை யூஸ் பண்ண விடாமல் அந்த பேக் தடுக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம நட்டாலியா அவ்வளோ லாக் பண்ணி வச்சுருக்கா. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக அந்த பேக்கை வச்சுருக்கான் நம்ம நட்டாலியா. அப்படியே பேசிகிட்டு இருக்கையில் அந்த பையன் மறுபடியும் வரான். நம்ம ஹீரோ கேட்குறான் திரும்பி நீ வந்துட்டியா கிறிஸ் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நீ நட்டாலியாவுக்கு சேலஞ்சர் தானே கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லல, நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நட்டாலியாவை பார்த்துட்டு தூங்கல ரொம்ப அழகாக இருக்கா சின்ன வயசில், அப்படியே கதை கேட்டுக்கிட்டு இருக்கையிலே தூங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான் அவன் வந்துட்டு நல்லா அட்டாச் ஆகிட்டா போல் அப்படின்னு சொல்லல. இல்லை அப்படிலாம் இல்லை, அவள் சாருன்ற கேரக்டர்கிட்ட மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கா, சார்லட்டுன்ற கேரக்டரை இன்னும் அட்டாச் ஆகலை, அவள் என் பேரை கேட்டாலே எரிஞ்சுதான் விழுகிறான்னு சொல்லிட்டு நம்ம நட்டாலியா சொல்லி நம்ம சார்லட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க லேடி எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு நம்ம லூவும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்கிறான் எல்லாம் சரியாயிரு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். திடீர்னு கோட்டுட்ஸ் உள்ள நானும் இதே மாதிரி தான் ஒரு எரிமலை தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணி விட்டேன்,
அதனால வந்து பக்கத்தில் அந்த ஊரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு. இப்போ அது வந்து காலம் முடிஞ்சு போச்சு. அது மாறிடுச்சு. எல்லா எல்லா இடமும் வந்து பசுமையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சொல்லையில நம்ம ஹீரோ வந்து கலாய்க்கிறான். "ஏய் அது அது அப்படி இல்லடா. அது வந்து ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் ஆகி மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். வந்து கிளம்பி போறாங்க. நான் அந்த மாதிரி கிளம்பி போறேன் மேஜிக் கத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினும் நட்டாலியும் சேர்த்து மேஜிக் கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நட்டாலியா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றத பார்த்துட்டு நம்ம சார்லட் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே சார்லட் கத்து கொடுக்கல சார்லட்டும் பர்ஃபெக்ட்டா பண்றாங்க. அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கையில நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்றாங்க. நம்ம நட்டாலியா வந்து உனக்கு புதுசா ஒரு விஷயத்த காட்டப் போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க அந்த பேக்கை தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பேக் காணோம். எங்கன்னு பார்த்துட்டு அவன் தான் தூக்கிட்டு போயிட்டான். அந்த கிறிஸ் தான் தூக்கிட்டு போயிட்டு லெட்டர் வச்சுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி உனக்கு அது வேணும்னா நீ டஞ்சனுக்கு வந்து என்னை வின் பண்ணிட்டு அந்த பேக்கை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் போட்டிருக்கு. இதை கேட்ட கோவமான நட்டாலியா கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இதை வந்து டீமன் லெட்டர் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி சீக்கிரட்டாவது நட்டாலியோட சர்வெண்ட்டில் வந்து நம்ம நட்டாலி எங்கே தேடியும் காணான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கையில திடீர்னு வந்து அவனோட அடியால் யாரோட அடியால்னா கிறிஸோட அடியால்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் மாஸ்டர் வந்து உங்களோட நட்டாலியை வந்து டஞ்சன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த டஞ்சன் கேட்கல. ஐயோ அந்த டஞ்சனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே சீன் கட்டாகி டஞ்சனை காட்டுறாங்க. டஞ்சனில் பார்த்தா எதுக்கிட்ட அப்படி பண்ணியிருக்கீங்க கேட்டால் உன்னை நான் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் பேக் தூக்கியில் போட்டு இந்த பேக் யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னுன்னு சொல்லிட்டு சொல்லையில 2 பேரும் கூடுன்னு வர்றாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த கிறிஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கிறிஸ் தான் வந்து ஸ்கூல்லே ஒரு டான் மாதிரி இருந்தான். டான் மாதிரி இருக்கல வந்து நம்ம நட்டாலி திடீர்னு வந்துட்டு அவனை எல்லாத்துலேயும் தோக்கடிச்சு அவன் முன்னாடி வந்தவொடனே நம்ம கிறிஸ்க்கு வந்து பொறுக்கலை. அதனால தான் இவ்வளவும் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த அடியால் சொல்கிறான். ஹீரோ சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும்போது கோட்டு சொல்லிட்டு போகிறான். அந்த மாதிரி பசங்களை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இங்கிட்டு பார்த்தா நம்ம நட்டாலியை வந்து பேக்கை வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம நட்டாலியை தான் வின் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து அவன் சொல்கிறான் நீ என்ன வின் பண்ணல நான் என்ன ஒன்று ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு மிருகம் வருது. அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 3 தலை வச்சுக்கிட்டு. இதை பார்த்துட்டு அந்த கிறிஸ் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கையில நம்ம நட்டாலியை வந்து உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு வந்து பாடி தன்னால் மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு கீழே மேலே பார்த்தா நம்ம கிறிஸோட மண்டைக்கு மேலே ஒரு எச்சி மாதிரி வருது. என்னன்னு பார்த்தா அதுதான் வந்துருச்சு அந்த மிருகம். இதை பார்த்துட்டு நட்டாலியா சொல்கிறாங்க நம்ம உயிரோட வெளியே போகணுன்னா அது கூட ஃபைட் பண்ணி ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லையில் நம்ம கிறிஸும் ஃபைட் பண்ணணுமா ஆமாம் ஃபைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம கிறிஸும் ஒரு ஸ்பெல்லு போடுறான். அந்த ஸ்பெல்லு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒர்க் ஆகலை. அவனை பிடிச்சி அடிச்சு போட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம நட்டாலியா தாக்குது. நட்டாலியா மேலே ஒரு ஸ்பெல்லை போட்டு அப்படியே அட்டாக் பண்ணுது. நட்டாலியா உருண்டு போய் விழுகிறாங்க. நட்டாலியாவால் எந்திரிக்க கூட முடியலை. எந்திரிக்க முடியாததுக்கு அட்டாக் பண்ண வருது. கரெக்டாக வந்து யாரோ வந்து காப்பாற்றுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சார்லட்டு தான் வந்து காப்பாற்றுறாங்க. உனக்கு எதுவும் ஆகலைல எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. திடீர்னு நம்ம நட்டாலியை வந்து கோச்சிட்டு திட்டுறாங்க. உங்களை யாரும் இங்கே வர சொல்லிட்டு சொல்லலை உனக்கு தான் ஆகி போச்சுன்னா என்னால் எப்படி தாங்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம சார்லட்டு சொல்கிறாங்க. ஏன் என் மேலே இவ்வளோ பாசத்தை காட்டுறீங்க எனக்கு நீங்கள் யாருன்னு கேட்கல வந்து நம்ம நட்டாலி அப்படியே தயங்குறா. சரி விடுங்க இந்த பேக்காக நான் தான் சண்டை போடணும் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கல நம்ம கிறிஸு எந்திரிச்சிட்றான். சரி விடுங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக வரான். என்னடான்னு பார்த்தா அதோட மெயின் பாஸே வந்து இன்னும் வரல. மெயின் பாஸே இன்னும் வரல. இதுக்கப்புறம் தான் வந்து வருது. அந்த மெயின் பாஸை காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு எபிசோட முடிக்கிறாங்க. இதோட எபிசோடு முடிஞ்சுக்கா நெக்ஸ்ட்டு சீரிஸ் என்ன போடலான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு ஐடியாவை கொடுங்க. ஓகே காய்ஸ் இது வரைக்கும் பார்த்தது போதும். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.